ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நான் டெய்லி ரொட்டீன் என்னென்ன ஃபாலோ பண்ணுறேன் அதுதான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு எழுந்திரிச்ச உடனே நேராக போயிட்டு முயல் கூட தான் பார்ப்பேன். அதை ஃபஸ்ட்டு அந்த கூடை எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த ஃபுட்டு தண்ணி இதெல்லாம் வைக்கிறது தான் என்னோடய ஃபஸ்ட்டு ரொட்டீனே. மார்னிங் இதை தான் ஃபஸ்ட்டு நான் ஃபாலோ பண்ணுறது. டெய்லியும் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி வச்சுருவேன். அது அப்படியே குடிச்சிட்டு ஈவினிங் அப்புறம் அடுத்த நாள் அதே மாதிரி ஃபில் பண்ணிடுவேன். 2 பாட்டில் வச்சுருக்கேன், ஒன்று குட்டிகளுக்கு இன்னொன்று பெரிய முயலுக்கு. இப்படி அதை ஃபஸ்ட்டு ஃபில்லப் பண்ணனா நான் ஃபில் பண்ண வரைக்கும் இந்த மாதிரி வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும் முயல் எப்போ தான் நமக்கு தண்ணி கிடைக்கணும். அப்புறம் அதுங்களுக்கு புல் ஒரு நாள் முன்னாடியே பறிச்சு வச்சுருப்பேன். அப்புறம் அதை எடுத்து தேவையான அளவு கொஞ்சமாக எடுத்து அப்படியே அதுங்களுக்கு போட்டு கொடுத்துருவேன். ஏன்னா புல் தான் ஃபஸ்ட்டு மெயினாக அதுக்கு கொடுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் தான் மற்ற ஃபுட் எல்லாமே கொடுப்பேன். அதுங்களுக்கு பிடிச்சது மாதிரி என்னென்ன ஃபுட் இருக்கோ அந்த மாதிரி புல்லெல்லாம் ஒரு நாள் முன்னாடியே பறிச்சு வச்சுருவேன். அப்போ அதுங்களுக்கு விரும்பி சாப்பிடும். மார்னிங் எழுந்திரிச்ச உடனே நமக்கு எப்படி எனர்ஜியாக இருக்குமோ அப்போ அதுங்களுக்கு அந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிடும்போது நல்ல எனர்ஜெட்டிக்காக ஃபீல் ஆகும். ஒவ்வொன்றும் கருக்கு முறுக்குன்னு சாப்பிட்டுட்டே இருக்கும். இதுதான் நான் மார்னிங் முயல் குட்டியை ஃபாலோ பண்ணுறது. அதுங்களுக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் கொடுத்து அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். இனி அதுக்கப்புறம் என்னோடய கார்டனை பார்க்க போவேன். கார்டனில் ஏதாவது ஃப்ரூட்ஸு அப்படியே பழுத்துருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுங்களை அப்படியே மெயின்டெனன்ஸ் பண்ணுறது தான் அடுத்த வேலை. ஒரு மல்பெரி பழுத்து இருந்துச்சு, அதை அப்படியே எடுத்து கழுவி அப்படியே சாப்பிட்டுட்டேன். நல்லா கருன்னு சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதுதான் செகண்ட் ரொட்டீன். அப்படியே என்னென்ன தோட்டத்தில் என்னென்ன வச்சுருக்கேன்னு எல்லாமே எடுத்து பார்த்துட்டு அப்படியே நேராக மீன் தொட்டி பக்கத்தில் போயிடுவேன். 3 தொட்டி வச்சுருக்கேன். அதில் 3 வகையான மீன்கள் எல்லாம் வச்சுருக்கேன். அதுங்களுக்கு ஃபுட்டு கொடுக்குறது தான் அடுத்த ரொட்டீன் லைஃபு. ஃபஸ்ட்டு கப்பி ஃபிஷ்ஷு, ஃப்ளக்டோ இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்லாம் வச்சுருக்கேன். அதில் நிறையாவே ஃபிஷ்ஷஸ் குட்டிக்கிட்டே இருக்கேன். அதனால அது பெரிய ஒரு டேங்கில் வச்சுருக்கேன். அப்புறம் இதில் லிமிட்டட் ஃபிஷ்ஷஸ் அதுலேருந்து செலக்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் இதில் எடுத்து போடுவேன். அதுங்களுக்கும் கொஞ்சம் ஃபுட்டு போட்டாச்சு. அப்புறம் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் கோய் ஃபிஷ்ஷு, அப்புறம் டெட்ரா, அப்புறம் கொஞ்சம் கோல்டு ஃபிஷ்ஷெல்லாம் வச்சுருக்கேன். நிறைய வச்சுருந்தேன், ஆனால் எல்லாமே செத்து போயிடுச்சு. இப்போ கிடக்கிறது இவ்வளோ தான். அதை அப்படியே மெயின்டெனன்ஸ் பண்ணி அப்படியே வளர்த்துட்ருக்கேன். இதுதான் என்னோடய ரொட்டீன் லைஃப். இப்படி தான் தினம் அப்படியே இதுங்களுக்கு ஃபுட்டு போடுறதே ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும். ஆனால் நல்லா இருக்கும். நம்ம காலையில் இதுங்களெல்லாம் பார்க்கும்போது கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கும். நமக்கு ஏதாவது டென்ஷன் இருந்தால் கூட இது பக்கத்தில் போய் இருந்துருவேன். அதில் ஒரு சேர் போட்டிருப்பேன், அதிலே போய் உட்காந்துருப்பேன். அப்போ அந்த டென்ஷன் எல்லாம் அப்படியே பறந்து போகும். இப்படி தான் மார்னிங் லைஃப் டெய்லியும் ஓடிட்டுருக்கு. அதுலேயே நிறைய செடியெல்லாம் வச்சுருக்கேன் சைடில். அப்படின்னா இந்த ஆக்சிஜன் ஃபில்டர் இந்த மாதிரியெல்லாம் நான் எதுவும் வைக்கல. அதனாலே அதுலேயே செடிகள் எல்லாம் கொஞ்சம் வளர்க்குறேன். அதுக்குள்ளே தண்ணியில் போட்டு மணி பிளான்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வளரும்போது அந்த அமோனியஸ் எல்லாம் அது ஃபில்டர் பண்ணி எடுத்துடும். அப்போ மீன் ஹெல்த்தியாக வளரும். அதுக்கப்புறம் ரம்புட்டான் ஒன்று வச்சுருக்கேன். அதுக்கு தினம் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும், இல்லைன்னா அது சரியாக வளர மாட்டேங்குது. நானும் நிறைய அட்டம்ப்ட் ட்ரை பண்ணி பார்த்தேன். இப்போ தினம் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்ற அப்படியே கொடுத்துட்ருவேன். அப்போ அது கொஞ்சம் இலையெல்லாம் நல்லா சூப்பராக வந்துட்டுருக்கு. மொத்தம் 3 ரம்புட்டான் செடி நட்டு வச்சேன். ஆனால்
எதுவுமே வளர மாட்டேங்குது, ஏன்னு தெரில எங்கள் மண்ணுக்கு என்னமோ. அப்புறம் நேராக மாடியில் போயிட்டு ட்ராகன் செடி பார்ப்பேன். தினம் எப்படி பூ வந்துச்சான்னு போய் பார்த்துட்டே இருப்பேன். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2 மொட்டை வச்சுருக்கு. மே மந்த் வந்தாலே ட்ராகனில் பூ வச்சிரும். எப்படி இந்த பூ சம்டைம் தான் அது காயாக மாறும், இல்லைன்னா அது அப்படியே போயிடும். இந்த பூ அப்படியே வந்து காயாக மாறுறதுக்கு கிட்டத்தட்ட 50 to 60 days வரைக்கும் ஆகும். அதுக்கப்புறம் ஒவ்வொன்று நான் ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணுவேன், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ரெட் கலரும் ஒயிட் கலரும் ரெண்டுமே வச்சுருக்கேன். லெஃப்ட் சைடு ரெட் கலர், ரைட் சைடில் இருக்கிறது ஒயிட்டு. அப்புறம் நம்மளோட கார்டனை மேலே டாப் வியூலன்னு பார்த்தா இப்படி தான் இருக்கும். மெயினாக நம்ம விலையில ஃபுல்லாமே வாழை, அப்புறம் தென்னை மரம், இந்த மாதிரி தான் நிறையவே நிற்குது. அப்புறம் பலாமரம், முக்கனிகள் இருக்குல்ல, மாப்பழா வாழை, அதில் முக்கனிகளில் ஃபஸ்ட்டு கனி எங்கள் வீட்டில் இல்லை. அதாவது மாமரம் கிடையாது, ஏன்னு தெரில, எங்கள் மண்ணுக்கு அது வளரவும் மாட்டேங்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.